இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஆயிரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்? லுல்லு சபால இருந்து நாட்டாமி மூவி ஸ்கூஃப் தான் பார்க்கலாமா? ஓகே. சட்டு புண்ணு பஞ்சாயத்து ஆரம்பிக்காம இப்படி சாணி மாதிரி இருந்தா என்ன அர்த்தம்? நானெல்லாம் ரொம்ப நேரம் காத்துட்டு முடியாதாமா? நான் நாக்கு பீடி வாங்கி தந்தா நாள் பூரா நாய் மாதிரி நாக்க தொங்க போட்டு காத்துட்டு இருப்பேன். பஞ்சாயத்து ஆரம்பிக்கிற வரைக்கும் காத்து கிடக்க மாட்டியா? எங்க அண்ணன் நாட்டாம வந்தாடா பஞ்சாயத்து. ஊருக்குள்ள எந்த பிரச்சனையா இருந்தாலும் எங்க நாட்டாம தான் வந்து தீர்ப்பு சொல்லுவாரு. அவரை மீறி ஊருக்குள்ள எந்த காக்கி சட்டையும் உள்ள நுழைய விட மாட்டாருன்னா பாத்துக்கங்க. ஆமாயா, காக்கி சட்டைக்காரனுங்களை ஊருக்குள்ள நுழைய விட மாட்டேன்னு சொல்லி போட்டு காவா நோண்டே கக்கூசி எடுக்கிறவனே வெட்டி அடிச்சு போட்டாரு. இப்ப அவரால் ஊரே நாரி போய் கிடக்குது இல்ல. சரி சரி, நாட்டாமாவோட பெருமையை பத்தியே பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? அப்ப உங்க வீட்டு எருமை பத்தி பேச சொல்றியாக்கா? ரெண்டு ஒண்ணு தானுங்க. அட அதுக்கு இல்லைங்க, சீக்கிரம் தீர்ப்ப சொல்லிவிட்டு அவன் ஜோலியை பார்த்துட்டு போயிட்டு இருப்பான்ல. பார்த்தா தெரியல சொம்பு. நான் மட்டும் என்ன டிஆர்பில சிம்புனா சொன்னேன். ஏன்னா நான் தான் காலனி கொல்லப்புறத்துக்கு போயிட்டு அப்புறம் எதுக்கு சொம்பிட்டேன்? நான் பஞ்சாயத்து தீர்ப்பு சொல்ல போயிட்டு இருக்கேன். பெரிய தீர்ப்பு சொல்லி கீழ்த்தாரு. ஒரு தடையும் ஒரே தீர்ப்பு தான் சொல்லுகிறேன். ஆனா நீங்களும் ஒரு தடவையும் ஒன்ன கெடுக்கிற ஒரே தப்பு தானே பண்ணிட்டு இருக்கீங்க. ஊருக்குள்ள பாம்பு வைங்க, இல்ல வெட்டு குத்து பண்ணுங்க, இல்ல ரயில் ஆச்சுக்கா வருங்க. இப்படி எல்லாம் புதுசு புதுசா தப்பு பண்ணாதானே நானும் புதுசு புதுசா தீர்ப்பு சொல்ல முடியும். அப்பதானே எனக்கு டைம் பாஸ் ஆகும். உனக்கு டைம் பாஸ் ஆனா எஸ்காக்கு வேறு வேலை வாங்கி சொன்னு. ஏன் பஞ்சாயத்து பண்றேன்னு ஊர்ல இருக்கவங்க குடும்பத்தெல்லாம் நாத்தம் பண்றேன். கணக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க. இருக்கிறதுக்காக அதுல லோக்கல் கால் வாழ்க்கையோட தத்துவம் இதான் பஞ்சாயத்து கூட மனோரமா நினைச்சேன். பொன்னமலோட அம்மாவா இருப்பாங்க. அதான் யோசிச்சேன். அப்புறம் அதுக்கு யூரியா மருந்துலாம் பேசாத உங்க காலையை விட்டு அந்த வயலுக்கு போடலாம்ல. நாங்க ஏதோ வாய்க்கு வந்ததை பாடிட்டு வந்தா வயலுக்கு கேக்குறேன். நாட்டாம வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்காம வேட்சிய தொடர்ல தூக்கிட்டுக்கிறேன். அவுத்து போயிட்டா. ஏண்டா அவன் வெறும் துண்டு மட்டும் தான் கட்டியிருக்கான். அதை அவுத்து அக்கில வைக்க சொல்றேன். அதை மட்டும் அவுத்தான்னு வச்சுக்க. அப்புறம் நான் 6 மாசம் கிடையில கிடக்க வேண்டியதான். பொத்திட்டு இல்ல எல்லாம் ஒரு மரியாதைக்கு தான். எதிரா மரியாதை அவுத்து காட்டதான் மரியாதையாக்கு. அப்புறம் ஆளாளுக்கு அவுத்து காட்டிருப்பாங்க. 2 பசுமதி இதோ என்ன மொத்தம் 19 பேர் வந்திருக்கோம். ஏண்டா என்றானா தோலை உரிச்சு போடணும். பஞ்சாயத்துல என்னடா பிரச்சனை? ஒண்ணுமே தெரியாத மாதிரி கேப்பியா? இன்னைக்கு பஞ்சாயத்து பண்ணோன்றதுக்காகவே நல்லா இருந்த அண்ணன் தம்பிகளை கோல் மூட்டி விட்டேன். இப்ப பிரச்சனை வழக்கன்னு கேட்டுக்கிறேன். கோல் மூட்டி விட்டு பஞ்சாயத்து பண்றது என்ன பரம்பரை வழக்கண்டா? அதை என்ன படைச்ச ஆண்டவனே வந்தாலும் மாத்த முடியாதுடா. இன்னைக்கு பஞ்சாயத்துல என்னடா பிராது? வயசானவங்களை யாரு வச்சுக்கணும்ன்றது தாங்க பிரச்சனையா? ஏண்டா வயசானவங்களை எதுக்கு வச்சுக்கணும்? நல்ல வயசு போனா பார்த்து வச்சுக்கிட்டா காலியா இருக்கலாம்ல. நீ வயசானவ மாதிரியா பேசுற? அம்மா அப்பா யாரு வச்சுக்கணும்ன்றதாங்க பிரச்சனையா? ஐயா, அம்மாவை நான் வச்சுக்கிறேன், அப்பாவை தம்பியை வச்சுக்கிட்டோம். அந்தால நான் வச்சுக்க முடியாது. பின்னால உட்காந்து எதிர் வீட்டு பொண்ணு கோலம் போற பாத்துட்டு இருக்காங்க. ஏங்கன்னு கோலம் போறதே 4 பேர் பாக்குறது தானே. அவன் கோலத்தை பார்த்தா பரவாயில்லைங்க. வேற எதை பார்த்தா? ஏடா பார்த்தது சொன்னா நீயும் போய் பாக்கலாம்னு பாக்குறியாக்கும். பல்லு பல்லெல்லாம் பேந்து போயிடும். ஏடா அப்படியே நீ வச்சுக்க வேண்டியது தானே. ஐயோ அதெல்லாம் முடியாது, என் தம்பியை வச்சுக்கிட்டோம். ஐயோ என்னால முடியாது, அண்ணனே வச்சுக்கிட்டோம். அம்மா வச்சுக்கிறாங்க, அப்பா வச்சுக்கிறாங்க. முடியாதா? நீ வச்சுக்கிடா. நீ வேணா வச்சுக்கிடா. இருத்துங்கடா. ஆளுக்கு ஒரு சின்ன வீடு வச்சுக்க தெரியுது. ஆனா அப்பனே ஆத்தாலும் யாராலையும் வச்சுக்க முடியாதாக்கு. டேய், நீலாவை காட்டி சோறு விட்டது கொம்மானா, கலாவை காட்டி சைட் அடி கத்து கொடுத்தது கொப்பனுக்கு கோட்டரும் கோழி பிரியாணி வாங்கி கொடுங்கன்னு சொல்ல, ஒரு கோழி சோறாவது வாங்கி கொடுங்கன்னு தான் சொல்றேன். இப்ப சொல்றேன்டா தீர்ப்பு. கொப்பனை யார் வேணாலும் வச்சுங்க, கொம்மால நான் வச்சுக்கிறேன்டா.
வீட்டு வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொன்னா அதுக்குள்ள அவசரப்பட்டு ஊர் நாட்டாமே அடிச்சிட்டீங்களா. இப்ப சொல்றா இன்னொரு தீர்ப்பு. ஊர் நாட்டாம மேல கைய வச்சதுக்காக என்னை தவிர இந்த ஊர்ல இருக்க எல்லாரையும் ஒதுக்கி வைக்கிறேன்டா. ஊர்ல இருக்க எல்லாரையும் ஒதுக்கி வச்சுட்டு நீ மட்டும் தனியா உட்காந்து என்ன பண்ண போற? அதுக்கு நீ இந்த ஊரை விட்டு வெளியூருக்கு போயிடலாமே. என்றா சொல்றேன், நான் இப்ப ஏதாச்சும் ஒதுக்கி வைக்கணும்டா. உனக்கு ஏதாவது ஒதுக்கணும் அவ்வளவுதானே. பேசாம வீட்டுல போய் மீசைய ஒதுக்கு. நடக்கிற சிலம்பு போட்டியில பக்கத்து ஊரை சேர்ந்த பஞ்சாபும் 18 பட்டியிலும் வெள்ளப்பாட்டத்துல வீரனான கனல் கண்ணனும் களத்துல குதிக்க போறாங்க. எல்லாரும் ஒரு வாட்டி ஜோரா கை தட்டுங்க. தம்பி வருவாரா? மியூசிக் எடுத்துக்காங்க. சின்ன வயசுல சவுண்ட் கேட்கும். அந்த மியூசிக் கத்துது. இந்த ஊர்ல என் கூட மோத ஆம்பளைங்களே இல்லையாடா? ஏத்துக்கிடா மீச எங்களுக்கு வேணா, நீ ஒன்னும் ஏத்துக்க. உனக்கு கணக்கு புள்ள கெட்ட போறேன்னு மீசை ஓட்டி கூட்டு வந்தா பெருசா புடிங்க மாதிரி பிடிச்சி எறிகிற. மரியாதை மேக்கப் பேண்ட் பாக்குறதுக்கு முன்னாடி மீசை ஓட்டுறா. ஏண்டா டேய், இந்த ஊருக்குள்ள ஒட்டு மீச வச்ச ஆம்பளை எவனும் கிடையாதாடா? எல்லாம் ஒட்டு மீச வச்ச ஆம்பளையாடா சொல்ற. டேய் மசூதி எங்க? இதான் மசூதியா? நான் பக்கத்துல தானே இருக்கேன். ரொம்ப கையில இவருக்கு தம்பியா? ஸ்டைல் காட்டுறேன், என் மண்டையை ஓடிச்சு போயிடா. மழை யாராவது வருவாங்கன்னு நினைச்சாங்க. ஒரு ஆள் அடிக்கிறது 3 பேராடா? 3 பேரை கேட்க வந்துருக்கீங்களா? டேய், என்ற தம்பி பசுபதி போச்சு. 4 பேரை பார்த்து பயப்படுற கோலை இல்லையடா. 40 யானை வந்தாலும் எழுத்து நிக்கிற சிங்கம்டா. நான் எப்படா 40 யானையை ஒன்னா பார்த்தேன். கோயில் யானைக்கு காசு கொடுக்கறது கூட பயப்படுவேன்டா. அன்னைக்கு டிஸ்கவரி சேனல்ல 40 யானை ஒன்னா வரும்போது எய்தாப்லன்னு பாத்தியே இல்ல. இப்ப நம்ம கேனத்தனமா பேசிட்டு வீட்டுல டிவி பார்த்து இந்த 10 புள்ளிய கூட்டாண்டி அநியாயமா தெரியல. 4 பேர்கிட்ட நான் ஏடி வாங்கினாடா நாட்டாம குடும்பத்துக்கே கௌரவம். வாடா, பக்கத்துல பிரச்சனை பண்ணி உனக்கு அடி வாங்கி தரேன். எனக்கு நீ லீவு, நான் வரல, நீ எப்போ? என்ற விஷயம் எல்லாரும் கும்பலா வந்திருக்கீங்க. ஏன் தனித்தனியா வந்து ஆட்டோ காசு சவுக்கு போறியாக்கு? ஆமா, இவர் தலை தீபாவளிக்கு வந்து மாப்பிள ஆர்த்தி எடுத்து ஆட்டோ காசு கொடுக்குறாங்க. எகதாலத்தை பாரு ஏச்சகால நாய்க்கு வந்த விக்கி சொல்றா. நாட்டாமையா, நியாயம் செத்து போச்சியா, நியாயம் செத்து போச்சு. செத்து போச்சா? எத்தனை மணிக்கு அடக்கம் பண்ண போறீங்க? சொந்தக்காரங்களா சொல்லி விட்டாச்சாங்க. கம்புக்கு ஆள் இல்லைன்னா நாட்டாமையா வந்து ஊட ஊதிடுவாரு. ஐயா, இங்க விளையாடுறதுக்கு நேரம் இல்லையா? விளையாடுறதுக்கு நேரம் பொட்டி கட்டு கிளம்பு. காலைல 5 மணிக்கு வா, எல்லாரும் ஒன்னா சேர்த்து காப்பி ஆகணும் முடியா. அவர் தம்பி பசுபதி என்ன செஞ்சாரு தெரியுமா? நேத்து மீந்து போன இட்லி வச்சு உப்புமா செஞ்சா. ஏன் உனக்கு கொஞ்சம் ஓரமாக்க? எவ்வளவு காலம் பேசிட்டாடா? விளையாட்டு பண்ணி மாதிரி கட்ட இல்ல. என் கோபத்தை காட்டேன். அப்படியே பாக்கெட்ல பணம் எவ்வளவு இருக்கு காட்டுற பாக்கலாம். சல்லி காசு கூட இல்லையே. சல்லி காசு கூட இல்ல. உனக்குலாம் இருக்கா கோவம்? உங்க தம்பி பசுபதி நம்ம ஒரு கணக்கு டீச்சரை கெடுத்துட்டாயா? அடாத்த கரும் முடிச்சவளையா கேட்டேன். அதோட சயின்ஸ் டீச்சர் நல்லா இருப்பாள்ல என்ற கணக்கு. ஆமாங்க, ஆனாலும் உங்க தம்பிக்கு டேஸ்டே தெரியலையா? நம்ம சத்துணவு டீச்சரை நீங்க பார்த்தது இல்லையா? ஆமா, உனக்கு ரொம்ப டேஸ்ட் அதிகம். சத்துணவு போறது ஆயாடோ. ஐயா, அவரே ஆயான்றாரு, நீங்க ஐயான்ற. ஐயா, உங்க தம்பி கணக்கு டீச்சரை கெடுத்ததுக்கு என்ன சொல்ல போறீங்க? சாரி சொல்லிடுறேன். சாரில நீ தேவையில்ல. அப்ப 2 டவுசரும் பண்ணின்னு சொல்லிட்டா. ஐயா, உனக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க. திடீர்னு தீர்ப்பு கேட்டா எப்படா சொல்றது? நாளைக்கு பஞ்சாயத்து வாங்க, யோசிச்சு சொல்றேன். ஐயா, நம்ம குடும்பத்து மேல எப்படி அநியாயமா பழி போட்டாங்களையா? எதுனா நம்ம குடும்பம் ரேஷன் கடையில 2 கிலோ சக்கரை அதிகமா போடணுன்றதுக்காக போன்ற பேரை ரேஷன் கார்டுல எழுதி வச்சா நம்ம குடும்பம் உறவு கொண்டாடியாக்கு தொலைச்சு போடுவோம். நாம அதுக்கு இல்லையா, நாளைக்கு நீங்க தீர்ப்பு சொல்ல போறது உங்க தம்பிக்கு. நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. ஓ, இவங்க அப்பா
எங்க வீட்டு வழியா வண்டியில வந்துட்டு பொன்னம்பலம் அப்பா. நீ சொன்ன நிறுத்தத்துக்கு குதிரை வண்டியில என்ன ஏர் பிரேக்கரா இருக்கு? அண்ணே வந்தேதான் வந்தீங்க. ஓ இவருதான் பொன்னம்பலமா? ஏமா நாட்டாம என்ன கைக்கு வாஞ்சா ஒரு வாய் சாப்பிட்டு போன்ற ஒரு அண்டா தோராக்கி போறேன்னு சொன்னேன். வழக்கு இருக்க வீட்டுல நான் வாய் கொப்பளிக்கிறது இல்ல. பல்லு வழக்குல தானே வாய் கொப்பளிக்கிறதுக்கு. பல்லுல பல்பொடி பட்டா பலவத்தாச்சு இல்ல. நாட்டாம பஞ்சாயத்துல தீர்ப்பு என் பக்கம் இருக்கணும். உன் பக்கமா இருக்கணும்னா உன் பக்கத்துல வந்து சொல்லணுமா இருக்க? நான் தூரமா தான் சொல்லுவேன், நீ பக்கத்துல வந்து கேட்டுக்க. நாட்டாம இதுதான் கரெக்டா இருக்காரு நானா ஐயா நான் ஜமீன் வீட்டுல வேலை செய்யறேன் ஐயா. அவங்க ஊத்துற கஞ்சியில தான் என் வயிற்று கழுவுறேன் ஐயா. ஏண்டா டேய், அவங்க என்ன கஞ்சி ஊத்துறாங்களா இல்ல பினாயில் ஊத்துறாங்கடா? கழுவுறேன்னு சொல்லுகிற. ஐயா அவங்க ஊத்துற கஞ்சியில தான் ஐயா. நீ ஏழைன்னு உன பார்த்தாலே தெரியுதுடா. அதுக்காக வாயை திறந்தா கஞ்சி கஞ்சினே பேசுகிற விஷயத்த சொல்ற. அப்படிப்பட்ட ஏழை ஜாதியில பிறந்த என் பொண்ணு இந்த ஜமீன் கெடுத்துட்டாங்க, ஆக்கி எடுத்துட்டான். இதுல என்ன ஏன் நியாயம் இருக்கு? அப்போ ஒரு பொண்ணை கெடுத்துட்டு நியாயமான காரணத்தை சொன்னா பஞ்சாயத்து ஒத்துக்குமா? நீ கேட்கறத பார்த்தா அடுத்த தடவை ஒரு பொண்ணை கெடுக்கிறதுக்கு பிராக்கெட் போடுற மாதிரி தெரியுது. ஆமா, இவனோட பொண்ணை இவன் தான் கெடுத்தாங்கிறதுக்கு கண்ணால பார்த்த சாட்சி இருக்கா? ஐயா நான் பார்த்தையா. நல்லா பாத்தியா? என் 2 கண்ணால பார்த்தையா. இங்க வாயா. ஏண்டா ஒருத்தன் ஒரு பொண்ணை கெடுத்திருக்கான், அதை போய் தடுக்காம ஜாலியா வேடிக்கை பண்ணிருந்தா. ஏப்பா வேற யாராவது கண்ணால பார்த்த சாட்சி இருக்குதா? பார்த்தேன்னு சொன்னா நீ தான் கூட்டி வச்சு அடிக்கிறியா? அப்போ நீ வேடிக்கை பார்த்திருக்க. பாதிக்கப்பட்ட அந்த யா பொண்ணுக்கு ஒரு பதில் சொல்லுவியா? ஏண்டா இவ்வளவு அக்கறையா கேக்குறியா? அந்த பொண்ணுக்கு என்னடா வேணும்? 20 பவுன் நகையும் ஒரு 10 படையும் ஓடனா நாய்த்தறியா? நான் அதை கேட்கலடா. அந்த பொண்ணுக்கு அவன் என்ன ஒரு வேணும்னு கேட்டான். ஏண்டா அந்த பொண்ணுக்கு நீ என்ன வருவ? மாமா வருவியா? சலோ ஐயா நான் சொல்றேங்க ஐயா. அந்த பொண்ணுக்கு நீ என்ன வருவ? அந்த பொண்ணுக்கு எனக்கு எந்த உறவும் இல்லைங்க ஐயா. அந்த பொண்ணோட அம்மாவுக்கு எனக்கு தான் 3 மாசமா கல்ல வருங்க. சலோ அப்ப இந்த 100 பவுன் செல்மா? சலோ எல்லாம் 100 ரூபாய் உடனேடா. சரிமா நீ வச்சுக்கடா. வேற யாராவது கண்ணால பத்தி ஆச்சு இருக்குதா? அக்கா நான் பார்த்தேன். என்ன பார்த்தேன்? இந்த மாமாவும் இவரோட பொண்ணும் பம்பு செட்டுக்குள்ள அப்புறம் என்ன பார்த்தா? இந்த மாமாவும் இவரோட பொண்ணும் முந்திரி தோப்புக்குள்ள என்ன பார்த்தா? உங்க சம்சாரமும் இந்த கணக்கு பிள்ளையும் ஆமா எத்தனாவது படிக்க? ஒன்னாவது ஹோம்வொர்க் பண்ணிட்டியா? பண்ணீங்க. அதெல்லாம் பண்ணாத. ஊருக்குள்ள நடந்த பலான மேட்டர்லாம் பார்த்துட்டு பஞ்சாயத்துல வந்து சொல்லு. இப்ப நான் சொல்றேன்னா தீர்ப்பு. அந்த பொண்ணுக்கு எடுத்த இவனையும் அதை வேடிக்கை பார்த்த அந்த சின்ன பையனையும் ஊரை விட்டு ஒதுக்காம தீர்ப்பு. தீர்ப்ப மாத்தி சொல்லு. முதல்ல இந்த டைலாக மாத்தி சொல்றேன். இன்னும் எத்தனை வருஷம் இதே டைலாக் சேர்த்து சொல்லிட்டு இருப்பீங்க? இப்ப சொல்ற எல்லாரும் கேட்டுங்க. இனிமே டிவிலையும் சரி சினிமாவிலையும் சரி பஞ்சாயத்து சீன் வந்தா நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லுங்கிற டைலாக்கே வரக்கூடாது. இதுதானே எந்த தீர்ப்பு. மேலே பாத்துக்கிட்டு இருக்கேன். பேக் ஓடிட்டு இருக்கு, அதான் மேலே பாத்துட்டு இருக்கேன். பாக்கணுமா? கீழே பாக்கலாம், ஓரமா பாக்கலாம், சைட்ல பாக்கலாம். இப்ப அடை இருக்குல்ல இங்க பாக்கலாம்ல. இனிமே எவனாவது பிளாஷ்பேக் பாக்குறேன் மேல பாத்துக்க எல்லாரும் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிருவேன். இதுதான்டா இந்த நாட்டாமையோட தீர்ப்பு. அவ்வளவுதானா? நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன டக்கு டக்குன்னு முடிச்சுட்டாங்க. நானும் பயங்கர இதா மனோகர் தான் பொணமுலமா இருப்பாரு அப்படின்லாம் நினைச்சேன். அதாவது கம்மி பண்ணாரு. ஆனா வந்து அந்த சின்ன பையனையும் சேர்த்து. ஆமா அவரு இந்த நிறைய படத்துல நடிச்சிருப்பாரு. இந்த வல்லவன்லயும் வருவாரு, அதுக்கப்புறம் நிறைய படத்துலயும் நடிச்சிருக்காரு அவரு. அவருக்கு வந்து அவரு வளராம இருக்க வயசு கூட தான் அது பார்க்கும்போது சின்ன பையன் மாதிரி தெரியுது. அவரு சின்ன பையன் எல்லாம் இல்ல. அவரையும் சேர்த்து ஒதுக்கி வச்சது எதுக்குன்னா அவரு வீட்டு விஷயத்தையும் வெளில சொல்லிட்டாரு, அதனாலதான். நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்